வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மகர ராசியில் சுக்கிரன் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய நாட்கள் 27 நாட்கள், அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும். அந்த 27 நாட்களில் சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும்போது செவ்வாயினுடைய வக்கரகதியினுடைய பார்வையும் விழுகிறது. இதனுடைய பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு சுக்கிரன் மகர சுக்கிரனாக எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும் 27 நாட்கள் சுக்கிரன் மகர ராசியில் இருப்பார். கன்னி லக்னத்துக்கு பாக்யாதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நட்சத்திர ரீதியாக கணக்கெடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நெகட்டிவான ஏரியாவில் தான் அவருடைய நட்சத்திரம் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் பூராட நட்சத்திரமாக இருக்கார். 8ஆம் இடத்துல பரணியாக இருக்குது. 12ஆம் இடத்துல பூரமாக இருக்குது. அதனால் சுக்கிரனுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தடைகளாகவும் தோல்விகளாகவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதாகவும் இருக்கிறது சுக்கிரன். பட் ஆதிபத்திய ரீதியில் பாக்யாதிபதி, தனாதிபதினெல்லாம் சொல்கிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா பணத்தை டெவலப் பண்ணி கொடுப்பார். யாருக்கு? கன்னி லக்னத்தில். இப்போ கூட சுக்கிரன் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். பட் நாம் இப்போ இதை பேச போகிறது டிசம்பர் 2 முதல். இப்போ இந்த 2ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்கு வரும்போது மகர ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதன் வழியாக பயணிப்பார். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் பயணிப்பார். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் 11ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 11 நாள் பயணிப்பார். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிப்பார். இதில் செவ்வாயினுடைய பார்வை வேறு சுக்கிரன் மேலே விழுகுது. 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வக்கர செவ்வாய் அவர் கடகராசியிலேருந்து பார்க்குறார். இப்போ இதுக்கான பலன்கள் நான் அப்படியே வரிசையாக சொல்லலான் இருக்கேன். இப்போ எப்படின்னா, நமக்கு சூரியன் விரையாதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் விருச்சிக ராசி, தனுசு ராசியில் பயணம் பண்ணி போயிட்டுருப்பார். இப்போ 2ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிங்கும்போது 16ஆம் தேதிக்கு மேலே தான் தனுசுக்கு போவார். அது வரைக்கும் விருச்சிகத்தில் இருப்பார். அதனால் சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் போகிற காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கலை, குழந்தை, நம்முடைய மகிழ்ச்சி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, கலை நுணுக்கமான வேலைப்பாடில் இருக்கவங்க. இப்போ டிசைனிங்கில் இருப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷனில் இருப்பாங்க, ஆடை ஆபரணங்கள் வடிவமைப்பில் இருப்பாங்க, சினிமா துறையில் இருப்பாங்க. இது சார்ந்த விஷயத்துக்கு 5ஆம் இடத்துல பவர் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நமக்கு விரையாதிபதினா 5ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி ஆகிடுறார். அப்போ சுக்கிரன் நின்ற ஸ்தானத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்குறார். இப்போ நம்ம ஆசைப்படுவோம், அதை செய்யலாம் இதை செய்யலான்னு திட்டம் போடுவோம். அந்த திட்டத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். அந்த திட்டத்துக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட்டு கிடைக்காம கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். அதுதான் சூரியனுடைய வேலை. அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திர நாதன் எப்படியோ அப்படி பலன் கொடுப்பார். 2வது அந்த நட்சத்திர வீடுங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ உத்திராட நட்சத்திரம்னா சூரியன், சூரியனுடைய வீடு சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 8ஆம் வீடாக போயிருக்கு. அதனால் 5ஆம் இடத்துக்கு மட்டும் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும். மற்ற உறவுகள் சார்ந்த விஷயம், இப்போ சூரியன் 3ல் இருக்கார். இந்த 3ல் இருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்கும் உறவுக்கும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுத்துருவார். ஒன்றும் பாதிப்பில்லை. சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிற ஒரே ஒரு கான்செப்டில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும். அதுக்கப்புறம் நமக்கு டிசம்பர் 11 சந்திரனாக வரும்போது இன்னும் வளர்ச்சி நல்லாயிருக்கும். உணவு, ஹோட்டல் நடத்துகிறவங்க, அதே மாதிரி ஆடை வடிவமைப்பு பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, பயிர் தொழில் போல் நீர் சம்மந்தப்பட்ட, திரவணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இப்போ ஹைவேஸில் எல்லாம் வேலை பார்க்குறவங்க, பப்ளிக் சர்வீஸில், இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் பலத்தை ஒரு டெய்லி மூமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னா டெய்லி மூமெண்ட்.
அப்போ உணவு தொழிலில் அந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து பணம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அதே போல் உறவு சார்ந்த முறைகள், குழந்தைகள், மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், இது சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியான என்டர்டெயின்மெண்ட்ஸு, இதுக்கு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. இப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அட்டமாதிபதி செவ்வாய். 8 கூடையவனுடைய பார்வை வந்து நமக்கு சுக்கிரன் மேலே விழுகிறதுனால, இந்த சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது பருவ வயது கிளர்ச்சிகள், அதே போல் ஆண் பெண் உறவில் ஏற்படக்கூடிய எமோஷனலி ப்ராப்ளம்ஸ், இதை வந்து குறிப்பிடுது. இப்போ யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ 9ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரி தொடர்புகளில் இருக்கும் பொழுது ஒரு அவமானத்தை கொண்டு வந்து நிறுத்திடும். இது மாதிரியான செயல்பாடுகள், முறையற்ற செயல்பாடுகள், இதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறதுனால, அந்த மாதிரி சுக்கிரனோ செவ்வாயோ கெட்டு போய் திசாபுத்தி நடக்கிறவங்க இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டெக்னிக்கல் நாலேஜு, இப்போ செவ்வாய்னாலே கருவிகள்னு அர்த்தம், ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை கருவிகளும். அப்போ இந்த செவ்வாய் பார்க்குறதுனால நுணுக்கமான திறமைகள் வெளிப்படும் நம்மளுக்கு. இப்போ ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்கில், அதெல்லாம் வந்து செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தொழில் ரீதியாக நல்ல நன்மைகளை கொடுத்துரும். பிளானிங்கு, டிசைனிங் எல்லாம் நமக்கு நல்லா வரும். நம்மளுடைய செயல்பாடு அங்கீகரிக்கப்படும். அதே போல் தான் சினிமாவில் வந்து எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, நடிப்பு சம்மந்தப்பட்டது, அதுக்குண்டான ஒரு கதை களம் டிசைனிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு அட்ராக்ஷனை கொடுக்கும். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக செவ்வாய் நட்சத்திரத்தில் போவார். அதாவது வந்து 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 6 நாள். இந்த செவ்வாயினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது செவ்வாயே பார்க்கறதுனால இந்த உறவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, தொழில் சார்ந்த நன்மைகள், அதுலேயும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் நன்மைகளுக்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும், ஒரு புது ஸ்கீமு நாம் ஒரு ஷெட்யூல் போடுறதுக்கும், அது மாதிரியான காரியங்களுக்கு இந்த 6 நாள் பயன்படும். அப்போ நமக்கு வந்து பாவம் தான் முக்கியமாக இருக்குது. பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்திலேயே பாவம் தான் முக்கியம். அந்த பாவம் என்பது 5ஆம் பாவம், 11ஆம் பாவம், 9ஆம் பாவம், 3ஆம் பாவம், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்முடைய மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்தை குறிக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைனிங் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற திசா புத்தி இதுக்கு பொருந்தி வந்ததுன்னா நம்ம அந்த செயல்பாடுகளை அது மாதிரி டேட்டில் நம்ம வச்சுக்கலாம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் திசையாக நடக்கலாம், புத்தியாக நடக்கலாம், அந்தரமாக நடக்கலாம், சூட்சமமாக நடக்கலாம். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பலனை கொடுக்குறாங்க. சூரியன் மாதிரி கொடுக்குறாங்க, சந்திரன் மாதிரி கொடுக்குறாங்க, செவ்வாய் மாதிரி கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம கணித்து பார்த்துட்டு சூரியன் யார், சந்திரன் யார், செவ்வாய் யார், எந்த பாவங்களை குறிப்பிடுற கிரகம்னு பார்த்துக்கணும். அப்போ வந்து நமக்கு 2, 6, 10ன்னா தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். 3, 7, 11ன்னா இப்போ திருமணம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். 4, 8, 12 இந்த பாவத்துக்கு அதிகாரியாக இந்த 3 கிரகங்களில் எது வந்தாலுமே அதில் தடைகளோ, விபத்துகளோ, தோல்விகளோ அல்லது வந்து அவமானங்களோ ஏற்படுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ஜோதிடத்தில் நம்ம நட்சத்திர சர்க்கியூட்டையும் புரிஞ்சுக்கணும், பாவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு தாக்கங்கள் ஏற்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவங்கள் ரீதியாகத்தான், நட்சத்திர ரீதியாகத்தான் கிரகங்கள் செயல்படுதுங்கிறத உணர்த்துவதற்காகத்தான். மற்றபடி அவரவர்களுடைய ஜாதக பலன்கள் திசாபுத்தி பலன்களோடு ஒத்து போய் தான் கோச்சாரத்தினுடைய சப்போர்ட்னோட நமக்கு நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.